ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதே போல் தேவையான 1 வெங்காயம் பொடிசாக சேர்த்துக்கலாம். அதே போல் கேப்சிகம் தேவையான அளவு, கேரட்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள், பெப்பர் பவுடர், கரம் மசாலா எல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். அதே போல் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து நல்லா ரவுண்டாக பிடிச்சிட்டு தட்டிக்கலாம். நம்ம வந்து நார்மலாக மீடியம் சைஸில் தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டிடாதீங்க, அப்போ தான் வந்து கட்லெட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதே போல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணாத கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே போல் மீதி இருக்க கட்லெட்டையும் நான் பேனில் சேர்த்துக்கிறேன். திருப்பி விட்டு நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக பார்த்து திருப்பிக்கலாம். ஏன்னா கட்லெட் வந்து நம்ம எந்த மாவும் சேர்க்கல, அதனால் வந்து வெறும் உருளைக்கிழங்குன்றதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து மீதி இருக்குதோன்னு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலே வந்து கட்லெட் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கும் கமெண்ட்டில் தெரியும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னா மறக்காத என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.